மாதிரி ஒரு ஸ்பாட் பார்த்துருக்கேன். ரொம்ப ஹைட்ல இருந்து வருவாங்க, அப்படியே லிட்டரலி ஃப்ளை பண்ணிட்டு வருவாங்க. பாயிண்ட்ஸா ரேஸ் ஆகும், ரேஸ் பர்சன்டேஜ் வருது பாருங்க. ரேஸ் தான். ஆமாம்மா, இது கொஞ்சம் இது ரொம்ப டேஞ்சரான ரேஸ். வரத்துல போய் மாட்டிப்பீங்க. எனக்கு தெரியும் வரல அதானே இது. ஆமாம்மா, நீ நல்லா அது பார்க்கலாம், மாற்றோம் பார்க்கலாம். யாராவது ஒரு ரேஸ் மாற்றோம். எனக்கு தெரிஞ்சு நீ நல்லா பண்ண. அப்படி கிடையாதுங்க, மாவத்துக்கு அப்படிங்க இருக்கலாம். நம்ம எனக்கு பாயிண்ட்ஸ் திடீர்னு வெர்டிகலா போயிட்டா யூஎஃப் அப்டக்ஷன். ஆமா, பைக்கு வேலை போயிட்டா ஐயோ மிஸ் பண்ணிட்டேன். நேரா போயிட்டேன். டிஸ்குவாலிஃபை பண்ணுவானா? அப்போ ரிப்பீட் எப்படியோ மாட்டிருந்தீங்களா? லைட்டா இருக்கணும்ல. ஆமா, லைட்டா தொட்டாலே டேப் பண்ணணும். ஒரு மாதிரி டேப் பண்ணினா குதிச்சு வந்துட்டேன். இந்த கல் எப்படி இருக்கு பாத்தியா? ஹிமாலயாஸ் கல். இந்த எண்ட்ல இருக்கும் கல். கல்லு பார்த்து சூப்பரா இருக்குல்ல இது. ரோடு மாதிரி போட்டு வச்சுக்கிறாங்க கல்ல. இதுல எல்லாம் இன்னும் மவுண்டன்ஸ் ஆட் பண்ணி ஹிமாலயாஸ்ல ஆட் பண்ணா சூப்பரா இருக்கும். இன்னும் கொஞ்சம் இந்தியன் மாதிரி அடுத்த லெவல் கரண்ட் ஜெனரேஷன் கிராஃபிக்ஸ் வச்சு இதே கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணி அப்டேட்டட் டெக்ஸ்சர்ஸ் யூஸ் பண்ணி. ஏன்னா இந்த இன்ஜின் சூப்பரா இருக்கு. இந்த இன்ஜினை மாற்ற அப்டேட் தேவையில்லை இருக்கு. இல்ல ஹை ரெசல்யூஷன் டெக்ஸ்சர்ஸ் 4K டெக்ஸ்சர்ஸ் போடலாம் சொல்றேன். இப்போ அந்த சைட்ல இருக்க மவுண்டன்லாம் ஒரு சில நேரம் லோ ரெசல்யூஷன் கிராஃபிக்ஸ் இழுக்காதுன்னு ஜாஸ்தி அதெல்லாம் போட்டா 4K டெக்ஸ்சர்ஸ்லாம் போட்டா கிராஃபிக்ஸ் இழுக்க சாரி. இப்போ நான் இது ஆக்சிலேட்டர் விட்டு திருப்பினேன்ல, யூட்டர்ன் ஆகிடுச்சு. அது பண்ணக்கூடாதுன்னு அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணிட்டே இருப்போம். டபிள்யூ விட்டுட்டா அப்படியே யூட்டர்ன் அடிச்சிடலாம். ரொம்ப டர்ன் ஆகுது. டபிள்யூ புஷ்ஷா லைட்டாக டர்ன் ஆகுது. கரெக்டாக வேறு இப்போதாங்க கரெக்டாக போகிறேன் அந்த இதுக்கிட்ட. அதுதான் மிஸ் பண்ணிடுறேன். செக் பாயிண்ட் கரெக்டாக போயிட்டு அதுக்குள்ள அவ்வளோ தூரம் போயிட்டாங்க. இல்லை பக்கத்தில் தான் இருக்கோம் நம்ம. வேற அந்த மாதிரி சொல்லி என்ன எங்கேயும் உணவு வச்சிடாதீங்க அப்படி சொன்னாதான் கஷ்டப்பட்டு போயிட்டு ஏதாவது சொல்லி டபக்கு திருச்சி வந்துடுவேன். ஓரளவுக்கு கரெக்டாக போயிட்டேன்ப்பா. கடைசி ஸ்டன் போனேன். கல்லு இல்லை, அது பக்கா கல்லு. ஆமா, விழுந்து வாரண்டா என்ன அவங்க யோசிச்சுப்பாரு. என்ன ஆகும் தெரியுமா? ஒரு எலும்பு கூட மிஞ்சாது அது. அதுல பார்த்து ஜாலியா ஸ்கேட் பண்ணி போயிட்டு இருக்கான். நம்புற மாதிரி இல்லை. அதான் நான் கை கால்லாம் ஃப்ராக்சர் ஆயிடும். வண்டி வேற இருக்கு. வண்டி கொஞ்சம் அதுதான் கார் என்ன சொல்றேன், கார்ட்போர்டு வண்டிங்க. அது ரியல் வண்டியா அது இருந்தா கூட அது ஆர்மர் கொஞ்சம் லேட்டா போடான்னு பார்த்தா தெரியாம ஐயோ ஊட்டிங்களா ஸ்டண்ட் பண்ணி ஊட்டா. அப்புறம் வண்டி வச்சுட்டு ஃபாஸ்டா ஒண்ணு கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்கு. ரெண்டு செக் பாயிண்ட் தான் பாத்தீங்களா? டைரக்டா போனோம். இது கொஞ்சம் புதுசா இருக்க மாதிரி இருக்கு. இது எதாவது கொஞ்சம் எடுக்கும் புதுசா இருக்க மாதிரி இருக்கு. இதுக்கு நான் பார்த்தேன். அது எதாவது நீங்க சொல்லிட்டீங்க. சூப்பர். ரெண்டு செக் பாயிண்ட்டுங்க. ஒரு செக் பாயிண்ட், அடுத்தது வின்னிங் செக் பாயிண்ட். சூப்பரா இருக்குங்க. ஸ்பீட் கார்னருக்கு ரெண்டு செக் பாயிண்ட் கொஞ்சம் ஹைட்டா பறந்துட்டாங்க. ஆமா, இந்த ஹைட் செம்ம ஹைட் போறாங்க. காத்துல பறக்குறாங்க. ஸ்டண்ட் வச்சு பண்ணி ஃபாஸ்டா போறாங்க. பாயிண்ட்ஸ் இது. அட பாவிங்களா,
அப்ப நான் எப்பவும் மாத்துறாங்கன்னு தெரியல. நான் வர ஃபாஸ்ட் பஸ்ல ஸ்பீடா போயிட்டு இருக்கேங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஃபைட் 3000 ப்ளஸ் பாயிண்ட்ஸ் ஆகுது. அதுக்கு செக் பாயிண்டே இல்ல. என்ன செக் பாயிண்டே இல்லன்னு யோசிச்சேன் நீ நான். சொல்லி தானே நான் சும்மா எனக்கு என்னங்க சரி தெரியும்? கடைசியில பெரிய பெரிய ஜம்ப்ஸ் இருக்குது ஸ்டண்ட் பண்ணலாமே அப்படின்னு பண்ணா இது சொன்னதுக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன் 3000 பாயிண்ட்ஸ் சரி எத்தனை கிட்ட. பர்சன்டேஜ் பார்க்கலாம்னு பார்த்தா பாயிண்ட்ஸ்னு வருது. கர்மம். அது கிளியர் இதுவும் இண்டிகேஷன். இதுவும் பாயிண்ட்ஸ் தான். ஆமா ஸ்கோர்னு போட்டிருக்காங்கல்ல. இதுவும் பாயிண்ட்ஸ் தான். ஓவர் பண்ணிட்டாங்க. பாருங்க 50 பாருங்க நான் 50,000 எடுக்கிறேன் பாருங்க. ஆமா ஸ்டார்டிங்ல 347 எடுத்தார். எங்க 347 ஸ்கோர் ஆகுது. 50,000 எடுக்கிறீங்க நீங்க. அம்மா அம்மா ஐயோ அடே அடே கவலைப்படாது ஐயோ. நானும் கிட்ட வந்துட்டு. அப்படியே மாட்டிக்கினாங்க நாய். என்ன இது பண்ணவே முடியலங்க. ராங் வேவா? ஐயோ மிஸ் பண்ணிட்டேன் செக் பாயிண்ட். சூப்பர். ஆமா இருக்கு. ஆமா ரைட்ல போனா சொல்லுது. திருப்பி உங்க பேடி வந்துட்ட பாருங்க. ஏய் சைலன்ஸா சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு இருந்தாலும். சாரி கண்ணு போட்டேன். இதுதானே லீட்ல இருக்கு அப்ப இப்பதான் போன லீடு. இது முடிஞ்சு இதுதான் இருந்தீங்க. கடவுளே ஓட்டியா. ஐயோ Lisa, please disturb I gave Lisa. Getting Lisa more score than me. Disturb I gave தானே சொன்னேன். 7 நிட்டனா உளறிட்டனா. ஐயோ திருப்பி ஓடிட்டேன். என்னங்க 2007ல நிக்குது பாயிண்ட்ஸ். அதுக்கு மேல போக மாட்டேங்குது. கடவுளே மாட்டிக்கினாங்க. ஒரு இடத்துல மாட்டிக்கினாங்க. கடவுளே டைம் வந்துச்சு. ஐயோ டைம் போட்டா. ஐயோ கடவுளே டேய் சித்ரா சித்ரா இந்த பக்கம் போடா. இன்னொரு சித்ரா இன்னொரு சித்ரா. ஐயோ வரல. 40 அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் இருந்து கூட பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு. ஆனா ஆமா நீங்க தான் வின். இந்த தடவை நான் வின் பண்ண கூட நீங்க தான் வின். ஏன்னா 2 டைம்ஸ் வின் பண்ணிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து நான் ஃப்ளூக்ல வின் பண்ணிட்டு தெரியாம. எனக்கு 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 நீங்க சொல்லவே இல்லைல்ல. வேணும்னு விட்டீங்களா என்ன? எனக்கே தெரியல. அப்படியே போறான். அப்புறம் தான் நானே பார்க்குறேன். சரி ஏதோ ஸ்பெஷல் ட்ராக்கா இருக்கும். அப்புறம் எப்படி நீங்க நீங்க நார்மல் ரேஸ்லயே ஸ்டன் பண்ணுவீங்க? ஆமா அதனால தான் உங்களுக்கு பாயிண்ட் பண்ணுவாங்க. புரியுது புரியுது. அதனால தான் உங்களுக்கு 3000 பாயிண்ட்ஸ் வந்துச்சு. சும்மா ஏன் கொடுக்குறான் சொல்லுங்க பாயிண்ட்ஸை. சாரா இருக்கிறீங்க. ஐயோ ஐயோ அடே சுத்ரா பண்றான். பண்ணவே மாட்டுறாங்க. ஏங்க கீழே விட்டான். திடீர்னு அவன் மூட் ஆஃப் ஆயிடுறான். பண்ண மாட்டேங்கிறான் பார்த்தீங்களா? வயிற்றுல போயிடுச்சுங்கண்ணா. சூப்பரா இருக்குங்க. சுத்தி சுத்தி ஆனா நல்ல ஸ்கோர் போயிட்டுங்க. இதுக்கு மேல நான் பீட் பண்ண முடியும். நிறைய போட்டேன். 300 தான் ஒரு சான்ஸ் இருக்கு. எங்க இவன்
இப்படி போடா அப்பதான் ஸ்ட்ரைக் பண்ண முடியும். வின் பண்ணிட்டானுங்க. கடைசி நேரத்துல அட்ரஸ் தான் வச்சுட்டேன். நான் சொன்னேன் அப்ப கூட புரோஜனம் இல்லை. நீங்க 2 கேம் வின் பண்ணிட்டீங்க. இதுல இன்னொரு ரன் இருக்குங்க. மேபி 2 பேரும் வின் பண்ண ஓ சான்ஸ். 4வது இது நீ தான் win பண்ண முடியாது. 94 96 ஆமா ஆல்மோஸ்ட் கிட்ட தான். இது வின் பண்ணனா சான்ஸ் இருக்கு. மேபி டிரா பண்ண. வரலாம். வின் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கோர் ஈவன் ஆயிரும். அப்ப 2 பேரும் வின். அப்ப அலிசா கூப்பிடுங்க. டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா நான் வின் பண்ணிடலாம். அலிசா கம் ஏன்னு கூப்பிடுங்க. வந்து உங்க கை காலை இழுப்பா. ஏய் அப்ப நான் வின் பண்ணிடலாம். அப்புறம் அலிசா கிட்ட சொல்லுங்க டோன்ட் பிரஸ் திஸ் பட்டன்னு சொல்லுவீங்க. சுவிட்ச் ஆஃப் போயிடும் கம்ப்யூட்டர். அது போட்டா இன்னும் ஈஸியாயிடும். ஈஸியாக வின் பண்ணிட்டு வரலாம். பார்த்துட்டான் தூங்கி எழுந்திரிப்பான். இன்னும் 1/2 மணி நேரம் கழிச்சு ஊந்துட்டான். இடத்துல போயிட்டு ஸ்பேஸ் பட்டன் ரொம்ப ப்ரெஸ் பண்ணா ஊந்துடுறான்ல. ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ண ஸ்பேஸ் பட்டன். இல்ல அது அந்த கரெக்டான ஆங்கிள் நீ கன்ஃபார்ம். ஆமா அதுவும் இருக்கு. அவ்வளோ ஸ்பீடாக பண்ணாலும் விட மாட்டாங்க. சூப்பராக பண்ணேன். கீழே வந்துட்டேன். 2000 வந்துச்சு ஸ்கோர். கீழே வந்தெல்லாம் மைனஸ் ஆயிடுச்சு. 5000 போயிருக்கோம் ஸ்கோர். பண்ணிட்டேன். ஐயோ மரத்தில் போயிடுச்சுங்க. ஏய் இன்னும் நிறைய இருக்குங்க. 100% நீங்கள் வின்ட்டாங்க. 4000 கிட்ட டிஸ்குவாலிஃபை ஆகிடுங்க பேசாம. தான் நான் வின் பண்ண முடியும். எங்கேயோ போயிட்டு இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. டிஸ்குவாலிஃபைடா இல்லையா? வின் பண்ணிட்டேன். முடிச்சிட்டீங்களா? ஓகே. அந்த ஸ்லோ ஏதோ மாட்டிக்கிட்டீங்கன்னு சந்தோஷப்பட்டேன். ஆக்சுவலாக பார்த்தா எண்டு கேம் அது. நான் சும்மா போயிட்டு இல்லை. அவ்வளோதாங்க முடிச்சுட்டேன். இதான் வேணும். அதான் கடைசி நினைக்கிறேன். ஆமா 4 பாயிண்ட் தான். அவ்வளோ ஜாஸ்தி இல்லை. அதுங்கடா போச்சு. நைட் ரைடர்ஸ் சொன்னாங்க.